தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய நாள் முதல் போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவேன் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தற்போது முதல்வருமான விஜய் அவர்கள் பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வாணிப கழகத்தால் சுமார் 4765 மதுபான டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் புதியதாக ஆட்சி அமைத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதல்வருமான ஜோசப் விஜய் அவர்கள் தமிழகத்தில் குற்றச்செயல்கள் அதிகமாக நடக்க முக்கிய காரணமான டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். முதல் கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகிலிருந்து சுமார் 500 மீட்டர் வரை அமைந்துள்ள டாஸ்மாக் கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் உத்தரவிடப்பட்டது. மேற்படி முதல்வரின் ஆணைக்கிணங்க சுமார் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் செயல்பட்டு வருவதாக தெரிந்தது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள சுமார் 276 கடைகள் மற்றும் பள்ளி கல்வி அருகில் உள்ள சுமார் 186 கடைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள சுமார் 255 கடைகள் என மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூடுமாறு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டார். இதுபோன்ற உண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் 360 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.